கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். வானாதி வானங்களிலே உயர்ந்திருக்கிற கர்த்தர் யெகோவா ஈரே, எல்ஓகி, எல்சடாய், யெகோவா ஷாலம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஃபா, யெகோவா ரஃபா, அல்ஃபா ஒமேகாவே, ஆதியும் அந்தமானவரே, ஆபிரகாம் ஈசாக்கை ஆக்குகின்ற தெய்வமே, இந்த ஓய்வு நாளிலும் இந்த மாத பிறப்பு நாளிலும் இந்த பண்டிகை நாள்களிலே கர்த்தாவே கருத்தோட ஆண்டவரே உம்மை சுதிக சோதரிக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற கிருபையை ஆண்டவரே இன்னுமாக ஆவிக்குரிய ஆண்டவரே மறைபொருள் மன்னாக்களையும் நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இடைப்படுவீராக. ஆண்டவரே எல்லாருடைய மன கண்களையும் ஆண்டவரை திறந்து தெளிவாக்கி புத்தியை ஆண்டவரே நீர் தந்து உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் கொடுத்து நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்களாய் நீ மாற்றும்படியாக செய்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுதந்திரத்தை பெறும்படியாக நாளிலே கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராமே ஆவியானவராமே இடைபட செபிக்கிறோம். இடைக்கட்டும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். போன தடவை எந்த காரியத்தை நம்ம குறித்து ஆலோசித்தோம்? பாபிலோனுடைய உபதேசத்தை குறித்து நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். அவுட்லைன் தான் பார்த்தோம், விரிவாக பார்க்கல. ஆனா இன்னைக்கு உள்ள இந்த பாபிலோனுடைய இந்த உபதேசத்தை குறித்து கொஞ்சமா நம்ம பேசுவோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பேசுவோம். இப்ப உள்ள காலகட்டங்களில் அது எப்படி செயல்படுகிறதுன்னு ஜனத்துக்கு தெரியல. அந்த உணர்வு அந்த சிந்தனை மக்களுக்கு மத்தியிலே இல்லவே இல்லை. அதை கருத்தாய் அதாவது ஆய்ந்து அறிந்து பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இந்த நாட்கள்ல என்ன அப்படின்னாக்க பேசுவதற்குள்ள ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அவங்களே பிளைண்டா இருக்கிறாங்க. எப்படி இருக்காங்க? அவங்களே பிளைண்ட், அவங்களே குருடர்களாக இருக்கிறார்கள். இந்த காரியத்தில் நாம் பார்க்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, சாத்தான் அவர்களை பயன்படுத்தி கொண்டே வருகிறான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலே சங்கீத புஸ்தகத்திலே 125வது சங்கீதத்திலே 5வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து வாசியுங்கள். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமப்படவே போகப்படுவார். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறோம். அப்ப என்ன அர்த்தம்? வேதத்துல ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரே டெக்ஸ்ட் புக், ஒரே புத்தகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே வழி சொல்லி இருக்கிறார். நானே வழி என்று சொல்லியிருக்க ஆண்டவர் ஆதி காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய வழியை போதித்தார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வழி என்பதை பார்க்கப்படும்போது அவர் கற்பனை வழியாய் நான் ஓடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரே வழி ஆண்டவர் தந்திருக்கிறார் அந்த உலகத்திற்கு. அதை விட்டுட்டு வேறொரு மார்க்கமாக, வேறொரு தத்துவமாக, வேறொரு உபதேசத்துக்கு ஜனங்களை திருப்புவது இன்னைக்கு உள்ள ஊழியக்காரர்களுடைய வேலையா இருக்கு. அதுதான் கோணலான வழி. கோணலான வழினா பாம்பு எப்படி போகும்? நேராக போவோம், வளைஞ்சு வளைஞ்சு போவோம். அப்போ யாரு? சாத்தானுடைய வழி. அந்த வழி எப்படி கோணலாக இருக்கிறது? அது வழியா போனா எங்க போவா? நரகத்துக்கு தான் போவா. இது ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தையினுடைய உணர்வை, உள்ள அர்த்தங்களை, ஞான அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு என்ன நிலைமை என்பதை அங்கே சொல்லுகிறார். அது திருப்பி வாசிமா. தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரனே போக பண்ணுவார். இதுதான் மேட்ரு. அவன் நரகத்துக்கு போற கோஷ்டியோட இந்த லிஸ்ட் அங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, தேவ மனிதர்கள் இருக்காங்க, நிறைய திருச்சபைகள் இருக்கிறது. ஆனாலும் கூட கோணலான வழிகளில் கோணமான உபதேசங்களை, மாறுபாடான உபதேசங்களை கொடுத்தால் அவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டா, யாருக்கு என்ன தண்டனையை ஆண்டவர் விதித்து வைத்திருக்கிறாரோ, யாருக்கு? நரகத்தினுடைய வழிகளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மெய்யான சத்தியத்துக்கும் வழிக்கும் வரல அப்படின்னா சொல்லி முடிஞ்சது. ஒரே வழி ஆண்டவர் சொல்லாரு. நானே வழி என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழின்னு சொல்லப்படும் போது எதை காண்பிக்கிறார் பார்க்கப்படும் போது, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க என்ன செய்ய வேண்டும்? கற்பனையை கைக்கொள்ள என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஜீவனுக்குரிய மார்க்கம், ஜீவனுக்குள்ள வழி என்று சொல்லப்படும் போது ஒரே வழி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய கற்பனை என்பதை பார்க்கிறோம். இதை இந்த உலகத்துல மாயமான தந்திரமான ஒரு உபதேசத்தின் மூலமாக ஜனங்களை கொள்ளை கொண்டு அவர்களை என்ன செய்யணும் அப்படின்னா கோணலான பாதைகளுக்கு திருப்பணும். சாத்தானுடைய கோணலான பாதைகளிலே ஜனங்களை கொண்டு போனோம், அவங்கள பரலோகத்துக்கு போக கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துல நிறைய ஊழியக்காரங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அது அவனுக்கே தெரியாது.
அவன் போற போக்கு, அவனுடைய வழிநடத்தல் அவனுக்கே தெரியாது. தான் செய்கிற தவறு என்ன என்பது அவர்களுக்கு உணரக்கூடிய தன்மை அவர்களுக்கு இல்லை. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க 4 குண்டு சட்டிக்குள்ள நீங்க குதிரை ஓட்டுற மாதிரி, இந்த உண்மையான சத்தியத்தை நீங்க மறைச்சு வைக்கிற மாதிரி, அக்கம் பக்கத்துல சொல்லாத மாதிரி இருந்தா அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்க கற்றுக்கொள்ளணும். நீங்க கற்றுக்கொண்டுதான் அவங்களுக்கு சொல்ல முடியும். உங்களுக்கே தெரியலன்னா நீங்க எப்படி போய் சொல்லுவீங்க? அவன் வேதத்தினுடைய உணர்வு, தேடுதல், இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள வருதா? இருக்கா இல்லையா? சிந்தனை எங்கேயோ இருக்கு. அப்ப கோணலான சிந்தனை போய்கிட்டு இருக்கு, வேற எங்கேயோ ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. பைபிளை படிக்கிறது உள்ள வேற ஒண்ணு ஓடும், உள்ள எபிசோடு வேற ஒண்ணு கிடக்கும். பார்வை சிந்தனை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன ஆகுதுன்னாக்கா சேனலை மாத்துற மாதிரி மைண்டை மாத்திக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவருடைய சிந்தனைகள் எல்லாம் வேற கோணலான தாறுமாறான பாதைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியாது. உங்க மூலமா கொஞ்சோண்டு இருக்கு, எத்தனை கிராம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்ஐசி பில்டிங்ல எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு, அதுல வைக்கக்கூடிய ஃபைல் எவ்வளவு வைக்க முடியுமோ அவ்வளவு ஃபைலையும் உங்க தலையில வைக்கலாம். அப்ப அவ்வளவு கடந்த காலங்கள் அந்த பெரியவங்க சின்னவங்க பேசின காரியங்கள் உலகத்துல எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கண்ணை மூடிக்கிட்டு நம்ம நினைச்சா உடனே அது அந்த சிந்தனை வரும்போது அந்த இடங்கள், அந்த பார்வைகள் எல்லாமே வந்துருது. அந்த படங்கள் மைண்ட்ல ஓடுதா ஓடலையா? அதே மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு ஒழுங்கா உட்கார்றதே கிடையாது. இங்க உட்கார்ந்து ஆள் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இந்த மண்டைக்குள்ள என்ன ஓடுது, என்ன சிந்தனை இருக்குது, என்ன செயல்பாடுன்னு அவர் பார்க்கிறாரு. ஏதோ ஒரு 2-3 டிக்கெட் தான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன்ட்டாரு. இந்த வசனத்தை கேட்கப்படும் போது அந்த பயபக்தி இருந்தா ஆண்டவர் உங்களை பார்ப்பாரு, இல்லைன்னா உங்களை பார்க்கவே மாட்டாரு. வந்து சபையில வந்து உட்கார்ந்து போன ஆண்டவர் அவங்கள பார்க்க மாட்டார். கோடலான சிந்தனைகளையும் பார்வையிலும் வைத்திருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் பார்க்கறது இல்லை. அவருடைய வசனத்தை கேட்டு அதை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை மட்டும்தான் ஆண்டவர் பார்க்கிறார் என்பதாக இந்த இடத்துல நான் பார்க்க முடிகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கிருபைன்னு எல்லாம் பேசுறாங்க. ஆமா, கிருபை இருக்குது. கிருபை இருந்தால் அந்த கிருபை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? கிருபை எப்படிங்க கிடைக்கும், கிருபை எப்படிங்க வரணும்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. தோத்திரத்தினால கிருபை பெருகும் இல்லைன்னு சொல்லலையே. அந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? கிருபை பெருகுது. கிருபை யாருக்கு கிடைக்கும், எப்படி யாருக்கு கொடுப்பாரு அதை சொல்லுங்க. கிருபை எல்லாருக்குமா கிடைக்கும்? நீங்க ஏதாவது வாய் திறந்து பேச முடியுதாவங்க? கிருபை யாருக்கு கிடைக்கும்? கிருபை என்றால் என்ன? கிருபைன்னா என்னது சொல்லுங்க. கிருபைன்ற ஒன்ன தெரியாமலே கிறிஸ்துவர்களை உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா என்னதான் சொல்ல முடியும்? உங்களை சொல்லல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறார் ஆண்டவர். விசுவாசிகளையும் ஊழியக்காரங்களும் சேர்ந்துதான் சொல்றாரு. கிருபை என்னன்னு தெரியாது, கிறிஸ்து என்னன்னே தெரியாது. அப்படிதான் இன்னைக்கு டிக்கெட் எல்லாமே என்ன பண்ணிது, அங்கங்க உட்கார்ந்து மாயமாலமான ஒரு ஆராதனை போட்டுட்டு ஓடிடுறாங்க. கிருபைனா என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு வசனம் சொல்லுகிறது, எடுத்துக்கொண்டு வாசிங்கள். யோவானுடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே 16-17 வாசிப்போம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஏம்மா, வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நீங்க இப்ப வாசித்து இருக்கிறீங்க. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் என்ன செய்யறோம்? கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். அப்ப பரிபூரணமான ஒரு காரியம் இருக்கிறது. பரிபூரணமான செய்தி வேணும், பரிபூரணமான சத்தியம் வேணும், பரிபூரணமான எல்லா வேத வசனத்துடைய எல்லா பாகங்களையும் அறிந்திருக்கணும், முழுமையாக சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தாவினுடைய நிறைவு இருக்க வேண்டும், ஆவிக்குரிய வரங்கள் இருக்கணும். இப்படி எல்லாம் பரிபூரணம் இருக்கணும். அப்பதான் கிருபை பெற முடியும். பரிபூரணம் எதுக்குள்ள பரிபூரணமா இருக்குன்னு தெரியல. கிருபையின் மேல் கிருபை பெற எங்க இருந்து வரும்? கிருபை வரும் முதல்ல ஆவிக்குள்ள வரணும். இல்ல அப்போஸ்தலர் நாட்கள்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, பிதா என்னை அனுப்பினது போல உங்களை அனுப்புகிறேன். இயேசு பரிபூரணமாக இருந்து ஊழியத்தை செய்தது போல தன்னுடைய சீசர்களே அந்த பரிபூர்ண தன்மையிலே அந்த அறிவு, அந்த ஞானம், அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம், அந்த வரங்கள், அந்த அக்கினியினுடைய அபிஷேகம், அந்த வல்லமையுடைய அபிஷேகத்தோட அந்த பரிபூரணத்துல கிருபையை கொடுத்தாரு. கிருபை மேலே கிருபை பெற்றார்கள். அந்த காலத்தில் உள்ள ஊழியம் இன்னைக்கு இருக்குதா?
இன்னைக்கு கிருபையும் கிடையாது, சத்தியமும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, பரிபூரணமே கிடையாது. பெரிய எங்க பரலோகம் கிடைக்கும்? ஏதோ சும்மா அப்படியே நானும் கிறிஸ்தவன், நானும் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. இயேசு சொன்ன வார்த்தையின்படியாக நீங்கள் பரிபூரணமாக வேண்டும். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ அந்த விசுவாசியை கூப்பிடியா அப்படிங்கிறாங்க. அந்த விசுவாசி நல்லா பாடுவார், ஜெபிப்பார், அவ்வளவுதான். பிரசங்கம் எல்லாம் பண்ண மாட்டாரு. காலையில பார்த்தாக்க 4 மணிக்கு எழுந்துச்சு 5 வரைக்கும் 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவாரு. திருப்பி சாயந்தரம் அதே மாதிரி 6 மணிக்கு ஜெபம் பண்ணுவாரு. மத்திய ராத்திரில ஜெபம் பண்ணுவாரு, மத்தியானம் ஜெபம் பண்ணுவாரு. அவர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவரை கூப்பிட்டு வாயாம்பாரு. அவர் ஒரு சாதாரண ஆளு. அவர் என்ன பண்ணுவாரு, எப்பேற்பட்ட வியாதிஸ்தர்களா இருந்தாலும் சரி அந்த மனுஷனை அனுப்புவாங்க. அந்த ஆளு போய் ஜெபம் பண்ணுவாரு, குணமாயிடும். ஏன்? ஆண்டவரோட உறவு, ஜெபத்தினுடைய ஐக்கியம். அந்த காலத்துல அப்போஸ்தலர் நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய தன்மையை உணர்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டங்கள்ல ஆண்டவர் சொன்னாரு, நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, சங்கடப்படுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. நீங்கள் ஓத்திரப்படாதபடி நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, 1 மணி நேரமா பண்ணுங்க. அப்போ கிருபையின் மேல் கிருபை யாருக்கு வரும் அப்படின்னா, அதிகமான ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு, வல்லமையை தரித்து கொண்டவர்களுக்கு அந்த கிருபை இருக்கிறது. அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜெபம் பூமியை ஆட்டுச்சு. அன்னைக்கு இருக்கிற ஜெபம் சிறைச்சாலையின் கதவை உடைச்சது, அலங்கங்களை உடைத்தது, சங்கிலியெல்லாம் கலந்து ஓடிச்சு. அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த ஜெபம் இன்னைக்கு எங்க இருக்கு? சும்மா எல்லாம் பார்த்தா கிருபையும் கிடையாது, ஜெபமும் கிடையாது, எல்லாமே மாய்மாலமாக தான் இருக்கிறது. கோணலான வழிகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அவருடைய அக்கிரமக்காரருடைய கர்த்தர் அவர்களை கதை முடிக்க போறாரு. மாய்மாலமான காரியங்களை ஆண்டவருக்கு பிரியவில்லை. இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாக, மோசே உட்கார்ந்து புஸ்தகத்தை எழுதினாரு. தேவன் சீனாய் மலையில 10 கற்பனையை என்ன பண்ணாரு, உடன்படிக்கை பழைய ஆண்டவர் கொடுத்தாரு, அதை பெட்டிக்குள்ள வச்சாரு. ஆனா மோசே நியாயப்பிரமாணத்தை ஃபுல்லா எழுதுறாரு. என்னென்ன பாவங்களுக்கு என்னென்ன பரிகாரம் என்று எழுதுகிறார் நியாயப்பிரமாணத்தை. நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது, கற்பனைனா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கற்பனைனா என்னன்னு தெரியாது, நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. இயேசுவானவர் என்ன சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, நிறைவேற்ற தான் வந்தேன் அப்படின்ட்டு. நல்லா சொல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு காரியம் மோசே எழுதினது. அந்த மோசே எழுதின அந்த நியாயப்பிரமாணத்திலே என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன பரிகாரம், எப்படி பலியை செலுத்த வேண்டும், குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தோத்திர பலி, இப்படியாக எல்லா பலிகளுடைய முறைகளை கற்றுக் கொடுத்த அந்த நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிற பிரகாரமாக நியாயப்பிரமாணத்துடைய முடிவாக இயேசு இருக்கிறார். அதனால இயேசு என்ன பண்றார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு. புரிந்து கொள்ளுதல் கிடையாது. இப்போ அதுல நான் பார்க்கப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிருபையும் சத்தியமும். ஏன் கிருபை இயேசு கிறிஸ்து மூலமா வந்தது? இதான் ஒரு முக்கியமான கேள்வி. இதை புரிந்து கொள்ளணுங்க. கிருபை இயேசு கிறிஸ்து மூலமா பூமிக்கு வந்தது என்று சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு, ஐயா இங்க கவனிங்க, இயேசு பூமியில ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்தாரு. அப்ப கிருபை என்பது இயேசுவின் ரத்தத்தினால வந்திருக்குது, இயேசுனுடைய பலியினால வந்திருக்குது. அப்ப இயேசு பூமிக்கு வராவிட்டால், அவருடைய ரத்தம் சிந்தப்படாவிட்டால் மீட்பு வரல அப்படின்னா கிருபையை நம்ம பெற்றிருக்க முடியாது. புரியுதா இப்ப உங்களுக்கு? இயேசு தன்னை பூமியிலே ஒப்பு கொடுத்தபடினால அந்த கிருபை கிடைச்சது, இல்லைன்னா கிருபை கிடைக்காது. நீங்க எத்தனை தான் பைபிள் எவ்வளவு தூரம் ஓடி படிச்சு கிடிச்சாலும் சரி, என்ன முடிச்சுட்டேன் அப்படின்னாலும் சரி, இந்த கிருபைன்ற ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கல அப்படின்னா பைபிள் படிக்கிறது கடைசி வரைக்கும் புரியாம போகுது. கிருபை என்பது இயேசு. எப்படி கிருபை பூமிக்கு வந்தது, கிருபை எப்படி நாம பெற்றுக்கொண்டோம், கிருபை யார் மூலமாக வருகிறது என்றால் மீட்பு இயேசுவின் மூலமாக வருகிறது, இயேசுவின் ரத்தத்தால வருகிறது, இயேசு பூமியில அவதரித்த பிறகு வருகிறது. அதனாலதான் நமக்கு கிருபை வந்தது, மீட்பு கிடைச்சது, பரலோக சுதந்திரம் கிடைக்கும். அல்லேலூயா. புரியுதா? இப்ப நான் சொல்றது புரியுதா? அந்த கிருபையை பெற வேண்டுமானால் பரிபூரணம் அடைய வேண்டுமா, ஆண்டவருக்கு பயபக்தி இருக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும்,
காலையிலே சாயந்தரமும் அன்னைக்கு பூர்ணமான ஜப ஐக்கியம் இருந்தது. அந்த ஜபத்தினால அற்புதங்களும் அடையாளங்கள் நடந்தது. அதான் அப்போஸ்தலருடைய புத்தகத்துல 2வது அத்தியாயத்திலே நீங்க வாசிக்கப்படும் போது அந்த பூரணமான அந்த ஒரு காரியத்துக்குள்ளாக அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அன்னைக்கு இருந்த ஜபம் இன்னைக்கு இருக்கிறது என்றால் இல்லை. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பரிபூரணமும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது, கிருபையும் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த நாட்களில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய திருச்சபை இன்னைக்கு பயந்து கலக்கி கொண்டிருக்கிறது, கைவிடப்பட்ட நிலையிலே இன்னைக்கு இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கிருபை இல்லாம போனதுனாலதான். ஜெப ஐக்கியம் இல்லை. அதான் பாருங்க அப்போஸ்தலருடைய புத்தகம் 2வது அத்தியாயத்திலே 42வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலையும் அப்பம் பெற்கிறதுலயும் ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். பாத்தீங்களா? ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்நியன் என்ன அர்த்தம்? ஒருத்தர் விசாரிக்கிறது, ஒருத்தருக்கு இல்லாத பொருளை வாங்கி கொடுக்கிறது, எல்லாரையும் கவனிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அந்நியன் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த நியாயமான ஒரு உணர்வு, அந்த அன்பான ஒரு உணர்வு இன்னைக்கு எங்க இருக்குது? மக்கள்ல இருக்குதா? சபைக்குள்ள இருக்குதா? காணிக்க தசமாவா வாங்கினா விதவைகளுக்கு கொடுங்க, ஏழை எளியவங்களுக்கு கொடுங்க, ஒரு பகுதியை தான் ஊழியக்காரனுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த காணிக்கையில் உள்ள அந்த நியாயமான ஒரு காரியம் அன்பை வெளிப்படுத்தணும், ஆண்டவருடைய எல்லா காரியம் வெளிப்படுத்தணும். ஜனங்களுக்குள்ளே அந்த காணிக்கை மூலமா கர்த்தருடைய அன்பு விளங்கப்படணும். அது பெரிதாக்கப்பட வேண்டும், ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். ஜனங்களை அதாவது பசியா இருக்கிற அவனுக்கு பசியா அமர்த்துங்க, அவனுக்கு ஆகாரத்தை கொடுங்க, வஸ்திரம் இல்ல இருக்க வஸ்திரத்தை கொடுங்க. சபை பரிபூர்ணமாக வேண்டும், அன்பிலும் சந்தோஷத்திலையும் ஜெபத்திலையும் எல்லாவற்றிலையும். அப்பதான் அந்த கிருபையின் மேலே கிருபை அந்த சபைக்கு இருக்கும். நீங்க என்ன எங்க இருக்கிறது? இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கப்படும் ஆண்டவர் சொல்ல கோணலான வழிகளை இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? சபைகளை உருவாக்கி கொண்டு என்ன பண்றாங்க? அக்கிரமம் பண்ணி கொண்டிருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. இன்னொரு பரிபூரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு பரிபூரணத்தை பார்க்கப்படும் போது கொலோசியருடைய புத்தகத்திலே 3வது அத்தியாயம் 10வது வசனத்தை வாசியுங்கள். கொலோசியர் 3:10 இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு வசனமாக இருக்கிறது. தன்னை நம்மை சிருஷ்டித்த அவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறியும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்க. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கப்படும் போது அவர் நம்மளை படைத்திருக்கிறார். அந்த படைத்த அவருடைய சாயலிலே நாம் என்ன செய்யணும்? அவரை போல நாம் என்ன பண்ணணும்? மாற வேண்டும், அவரை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் பரிபூரணம். அந்த பரிபூரணம் பெறலைன்னா அந்த அந்த என்ன இல்லை அப்படின்னா அந்த பரிசுத்தமும் இல்லை, கிருபையும் இல்லை, சத்தியமும் இல்லை. இயேசுவை போல ஒரு மனிதர்கள் மாறாவிட்டால், அன்னைக்கு அந்நிய பட்டணத்தில் அவர் இயேசுவை போல இருந்தபடினால்தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது. இன்னைக்கு இருக்கிறவங்க கிறிஸ்தவங்களா? எந்த ஐக்கியத்தில் இருக்கிறாங்க? எந்த ஜபத்தில் இருக்காங்க? எந்த பலத்தில் இருக்கிறாங்க? எந்த ஞானத்தில் இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட சத்தியத்தில் இருக்கிறாங்க? எப்படிப்பட்ட பரிபூர்ண அறிவில் இருக்கிறாங்க? எந்த மாதிரியாக அந்த வல்லமையை தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள்? கிடையாது. இன்னும் கிறிஸ்துவத்தினுடைய தன்மைக்குரிய பலமான ஒரு தத்துவம், பலமான ஒரு அதாவது கர்த்தர் கொடுக்கின்ற மிக மிக வல்லமையான சில வார்த்தைகளை நாம் இந்த நாட்களில் பார்க்கல அப்படின்னா அது நம்மளுடைய தவறு, நம்மளுடைய குற்றம். இதுவரைக்கும் நம்ம பைபிள் தியானம் பண்ணல. தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னும் தியானத்துக்குள்ளே போகலையே. மெடிடேஷன், தியானம் என்கிற ஒரு காரியத்தை சபைக்குள்ள கொண்டு வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். அனுதினம் தியானித்தார்கள், அனுதினம் ஆராய்ந்து பார்த்தார்கள். நற்குணசாலிகள் என்று சொல்லப்பட்டது தெசலோனிக்கே சபை, கொரிந்து சபைகளில் சொல்லப்பட்டது. அது மாதிரி இன்னைக்கு என்னைக்கு 51 சபை மாறணும் அப்படின்னா வேத வசனத்தை ஐயா நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரேன், நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ஒரு முக்கியமான ஒரு காரியங்களை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்க மாதிரி யாராவது இருக்கீங்களா? நான் மணிக்கணக்கில் காத்துட்டு இருந்துட்டு போறேன், போன் அடிச்சா நோ ரெஸ்பான்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லை? அப்ப தியானத்திற்கு என்று 1 மணி நேரம் ஒதுக்கணுமா வேண்டாமா? இல்லைன்னா கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிருக்கு. இன்னைக்கு எல்லா திருச்சபைகளும் எல்லா இடங்கள்லயும் என்ன மாசத்துக்கு 3 நாள் தியானத்துக்கு போயிருவாங்க. முஸ்லீம்களும் தியானத்துக்கு போறாங்க.
கத்தோலிக்க சபையில இவங்க பிரீஸ்டர்கள் எல்லாருமே பாதிரியார்கள் 3 நாள் தியானத்துக்கு போயிருவாங்க, மாசத்துக்கு ஒருக்கா. தெரியாத எவ்வளவோ இருக்கு, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார்கள். ஒவ்வொரு இடங்களுக்கும் போறாங்க, எல்லா ஜனங்களும் ஒன்னொன்னு தேடி போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இரவு போலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல இந்த பாருங்க, ரோமருடைய புத்தகத்திலே 8ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிக்கப்படுவது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய. அப்ப இங்க வந்துருச்ச மேட்ரு. தேவனுக்குள்ள பிறந்தவங்க, தேவ ஆவினால பிறந்தவங்க, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் தான் யார் அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவின் உடையவர்கள். பரிசுத்த ஆவியை பெறாம, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெறாம, வரங்கள் இல்லாம, தியானம் இல்லாம, பரிபூரணமான ஞானம் இல்லாம, எதுவுமே இல்லாம நான் கிறிஸ்துவன்னு சொன்னா அங்க ஏத்துக்கிட முடியுமா? அவனுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி இருக்கு. அப்போ கோணலால பாதம் எங்க இருந்து வருதுன்னா அதான் பாபிலோன் உபதேசம். பாபிலோன் உபதேசம் எல்லா இடத்துலயும் இருக்குது, சுத்திக்கிட்டு இருக்குது. எல்லாரும் அறகுறையா உட்கார்ந்துட்டு தனக்கு தெரியாத போதித்துக் கொண்டு எல்லாரும் குழப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த குழப்பத்தின் ஆவி, அந்த குழப்பமான உபதேசம் தான் பாபிலோன். யாருக்கு அந்த கிருபை இருக்குன்னா உலகத்துல எல்லாருக்கும் அந்த கிருபை கிடையாது. அம்மா வசனத்தின்படி கிருபையை நாம பாருங்க. வசனத்தின்படியாக யாருக்கு கிருபை போகுது? ஆதாரம் என்ன? ஆதாரம் எங்க இருக்குது? சங்கீத புத்தகத்தில் இருக்கிறது. 103வது சங்கீதத்திலே 17-18 வாசிங்க. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே, அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்க. யாருக்கு இந்த கிருபை போகும்? யாருக்கு கிருபை கிடைக்கும்? யாருக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிறான்னு பார்த்தா அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கற்பனை இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த கிருபையை கொடுக்கிறாரு, மத்த யாரும் கிடையாது. கிருபையின் மேல, கிருபையினால ரட்சிப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? கிருபை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? அவருடைய உடன்படிக்கை கற்பனை இல்லைன்னா அந்த கிருபை கிடைக்காது. அவங்க குடும்பத்துல கிடைக்காது, அவங்க பிள்ளைகளுக்கு கிடைக்காது, பிள்ளைகளின் பிள்ளைக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் எது வருது? கிருபை எப்படி வருது? அவருடைய உடன்படிக்கை, அவருடைய கற்பனையின் மூலமாகத்தான் கிடைக்கிறது. இதை யாராவது சொல்லுவாங்க? கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா வசனத்துல சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டாக்க, அவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்கிறான் என்றால் அவருடைய எல்லாத்தையும் கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணாரு? சிலுவையில என்ன பண்ணாரா? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கொலோசியர் 2:14வது வசனம் 16வது வசனத்தை வாசிங்கள். நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கட்டளையை சிலுவையின் மேல ஆணி அடிச்சு உடைச்சிட்டாரு அப்படின்றாங்க. கட்டளைகள் எத்தனையோ கட்டளைகள் இருக்குது. பலி செலுத்தக்கூடிய கட்டளைகளை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பலி செலுத்துவதற்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டாரு. அப்ப பலியினுடைய பலிதாமிசத்தினுடைய கட்டளையை தான் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு. அதுதான் அடைக்கப்பட்டது. கற்பனையை உடைத்தார் சொல்லி இருக்குது. சீனாய் மலையில் எழுதின கற்பனையை உடைத்தார் என்றா சொல்லி இருக்குது. இதை புரிந்து கொள்ள இதுதான் என்ன அப்படின்னு கேட்டா, கோணலான பாதைகளிலே கொண்டு நடத்தக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபேலுடைய உபதேசிகள், பாபேலுடைய பூஜாரிகளாக இன்னைக்கு என்ன பண்றாங்க? இன்னைக்கு கிறிஸ்துவத்துக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அநேகருடைய ரட்சிப்பை அழிக்கின்ற ஆசாரியர்களாக இந்த நாட்கள் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வசனத்தை பார்க்கறது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிறைவான ஒரு காரியத்தை கீழே 16 வாசிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்ததாவது ஒருவன் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. 17 அவைகள்
வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அது கிறிஸ்துவை பற்றினது என்பதை நாம் பார்க்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓய்வு நாள் கிறிஸ்துவை பற்றினது, மாத பிறகு கிறிஸ்துவை பற்றினது, பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றினது. இது வருங்காலத்துடைய நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாணம் என்கிறது பலி செலுத்தக்கூடிய காரியங்களை சொல்லி வருகிறது. அது விசுவாசத்துக்குரியது அல்ல. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. அப்ப நியாயப்பிரமாணத்தை நம்ம செய்யணுமா? பலி செலுத்தணுமா? இந்த காரியத்துக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறேன்? கல்வாரியிலே சுமந்து தீர்த்தேன் என்று சொல்லுகிறார். இதோ நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த பலியை செலுத்துவதற்காக வந்தது அப்படினால்தான் கிருபை நம்ம மேல பிரசன்னமாயிருக்கிறது. கிருபையும் இரக்கமும் நம்ம மேல பிரசன்னமாயிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் என்ன சொல்கிறார் என்றால், ஆண்டவர் எனக்கு பின்னால வருகிறார். அவன் சொல்றாரு, யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் பாதரட்சியை அழுப்பதற்கு நான் பார்த்தவன் அல்ல. அவர் ஆவினாலும் அக்னினாலும் வல்லவினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுப்பாருன்னு சொன்னாரு. அப்ப பரிபூரணம் யாருனால உருவாகிறது? கிறிஸ்துவனாலதான் உண்டாகுது. அப்ப கிறிஸ்து யாருக்குள்ள இருக்கிறாரு? கிறிஸ்து ஆவி யாருக்குள்ள இருக்குதோ அவங்க பரிபூரணமாக்கப்படுகிறார்கள், பரிபூரணத்துக்குள்ள வர்றாங்க. அவரை தரித்துக் கொள்கிறோமா? அப்ப கிறிஸ்து உள்ள வருவது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறார் என்றால் புதிய சாயல், புதிய சாயலுக்குள்ளே வரும்போது நாம் புதுவிதமாக ஆண்டவரை போல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்பாடு புத்தகத்துல 11வது அத்தியாயம் 19வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு புத்தகம் 11:19 வாசிங்க. அப்பொழுது பரலோகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே என்னது திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பரலோகத்துல தேவனுடைய ஆலயத்துல என்ன இருக்குதுங்கம்மா? தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்குது. அதுக்குள்ள என்ன இருக்குது? தேவனுடைய உண்டானது. ஆனா உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? ஏன் இப்படி தயங்கி சொல்றீங்க? ஏன் பலமா இல்ல? சோகமா இருக்குது. பதில் சொல்லுங்க, பலமா சொல்லுங்க. உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? தேவனுடைய 10 கட்டளைகள் உள்ளே இருந்தது. இதைத்தான் நம்ம சொல்லணும், தெளிவா சொல்லணும். எந்த நிமிஷத்துல கேட்டாலும் தெளிவா சொல்லுங்க. ராத்திரி 12 மணிக்கு அடிச்சு கையை தட்டி கணக்கு வாய்ப்பாட சொல்லு அப்படின்னா சொல்ற மாதிரி வாத்தியார் அப்படி வளர்த்து வச்சாதான் அந்த பிள்ளை IAS IPS ஆகும். அப்ப நமக்கு எந்த நிமிஷம் தட்டி கேள்வி கேட்டாலும் பைபிளோட வசனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லணும். நம்ம அப்படியா இருக்கிறோம்? தயக்கிக்கிறோம், சொல்லவா வேண்டாமா சொல்லவா வேண்டாமா அப்படின்னு. அப்ப எங்க இருந்து நம்ம ஊழியம் செய்ய முடியும்? எப்ப எங்க இருந்து நம்ம தியானம் பண்ண முடியும்? அப்ப எங்க இருந்து பரிபூரணத்துக்குள்ள போக முடியும்? என்னமா யோசிக்கிறீங்கன்னா இப்படி சொல்ல நினைக்காதீங்க. நீங்க வளர்ந்து பெருகணும், அடுத்தவங்களை உருவாக்கணும். அதுதான் உங்களை வச்சிருக்கிற. ஏன் வேலை முடிஞ்சதுன்னா அடுத்து உங்க வேலை தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே வெளிப்பாடு புத்தகம் 22வது அத்தியாயம் 14வது வசனத்தை வாசிங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் ஆவதற்கு, வாசல்கள் வழியாக உள்ளே பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனை செய்கிறவர்கள் பாக்கியவன். பரலோகத்துக்குள்ள என்ட்ரி வேணும் அப்படின்னா கற்பனை இல்லாம கிடையாது. அப்போ தேவனி அங்க சிலுவையில உடைச்சாருன்னு சொல்லாரு. அது முட்டாள்தனமான ஒரு காரியம் இல்ல, அது ஒரு பைத்தியகரமான சிந்தனை தானே. அப்ப பைத்தியகர ஆவி அப்ப என்ன அர்த்தம்? கோணலான தாறுமாறான சர்ப்பத்தினுடைய ஆவியினுடைய உபதேசங்கள் வேதத்தை மாறுபாடாக போதிக்கிறது. லௌகிக ஞானத்தோட பேசிக்கொண்டு ஜனங்களை கவுத்து போட்டுட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு ஜனம் கவுத்து போய் கிடக்கு? உண்மையான ஆராதனைக்குள்ள வரலையே. காரணம் என்ன? பரிபூர்ணமான அறிவு கிடையாது, பூரணத்துக்குள்ள வரல, தேவ ஆவி இல்ல, மாய்மாலமான ஒரு காரியம். இது எங்க கொண்டு போய் சேர்க்கும்? ஒரே வழி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நானே வழி என்று சொன்னாரு. ஆண்டவர் அங்கேயும் சங்கீதக்காரன் மூலமாக சொல்லி இருக்கிறாரு, கற்பனையின் வழியாய் ஓடுவேன்றாரு. 119 சங்கீதம் முழுக்க முழுக்க கற்பனை பற்றி தான் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறார். 1 யோவானுடைய புத்தகம் 2வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2வது அத்தியாயம் 4வது வசனத்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவுடைய ஊழியக்காரர்கள், இயேசுவுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களே
நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் கிறிஸ்துவனுக்கு சொல்லுகிற பிள்ளைகளே, நீங்க அவருடைய கற்பனையை கைக்கொள்ளாதவர்கள் என்றால் நீங்கள் பொய்யர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பொய்யான கிறிஸ்துவர்கள் ஆயிட்டாங்கல்ல, பொய்யான கிறிஸ்துவர்களா தான் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு கத்தோலிக்க சபையில விக்கிராராதனையே விலகி ஓடினு சொன்னா இன்னைக்கு அங்க செஞ்சிட்டு இருக்காங்களே, எங்க பயந்து ஓடினாங்க? அப்ப என்ன அனுதினமும் பாவங்கள், அங்க சொல்றதுக்கு ஆள் இல்ல. அன்னைக்கு மார்ட்டின் லூத்தரின் மூலமா சொல்லப்பட்ட அந்த காரியத்தை கேட்டு உலகத்துல பாதி பேர் புராட்டஸ்டன்ட் சபையாக மாறினார்கள். அப்புறம் அது உடைஞ்சு என்னாச்சு அப்படின்னா ஆவிக்குரிய சபைகள் சொல்லி அது ஒரு என்னாச்சு, புராட்டஸ்டன்ட் சபைகள் உடைந்து பெந்தெகோஸ்தே சபைகள் வந்தது. இப்படியாக சபைகள் பிரிந்து பிரிந்து போகிறதை தவிர எங்க பூரணத்துக்குள்ள வரனா வரமாட்டான். வழியே தெரியலையே, இயேசுவே தெரியலையே, கிருபையே தெரியலையே, பரிவர்த்தனத்துக்குள்ள வரலையே, தேவனுடைய ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்படினாலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவானுடைய புத்தகத்துல 6வது அத்தியாயம் 33 இருந்து 35 வரைக்கும் வாசிக்க. வானத்திலிருந்து இறங்கி உலகத்துல ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும் தர வேண்டும் என்றார்கள். அப்புறம் இயேசு, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்துல வருகிற ஒருவனும் பசியடையான், என்னிடத்திலே விசுவாசமாயிருக்க ஒருவனும் தாகமடைய என்று சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? அப்போ கிருபை எங்க வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, ஜீவ அப்பத்துல வந்து கிருபை இருக்குது, அதுல மீட்பு இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். அப்ப கிருபை யாருடைய இருக்கு? இயேசுவினிடத்திலே இருக்கு. இயேசு மீட்கும் பொருளாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய அடையாளமாக இன்னைக்கு ராப்போஜனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அப்போ ஜீவ அப்பமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து, அதுதான் நாம் பெறுகின்ற ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம ராப்போஜனத்தை கடந்து வரும்போது அந்த கிருபை என்ன செய்கிறோம்? சுதந்திரித்துக் கொள்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப நம்ம பரிபூரணம் ஆகிறதுக்கு நிறைய வழிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒண்ணு கற்பனை தந்திருக்கிறாரு, ஒரு பக்கம் என்ன பண்ண ராப்போஜனத்தை தந்திருக்கிறார். புரியுதா இப்ப உங்களுக்கு? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியலையா? அடுத்த வாரம் நீங்க திருவிருந்து வச்சிருக்கிறதுனாலதான் இந்த சப்ஜெக்டே எடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இலவசமாக ஆண்டவர் தந்திருக்கிறார், இலவசமாக கொடுக்கப்பட்ட கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருடைய புத்தகம் 1வது அத்தியாயத்துல 6வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அப்போ சுவிகார தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார், அங்கீகரிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் என்பதற்கு எப்ப என்ன பண்ணினா, உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே இந்த காரியத்தை ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதாக நாம் பார்த்திருக்கிறோம். 6வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. இப்ப புரிஞ்சிருச்சா? அப்ப கிருபையினுடைய ஐஸ்வர்யம், மகா மேன்மையான அந்த ஐஸ்வர்யம், அந்த கிருபை ஐஸ்வர்யம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிருபையின் ஐஸ்வர்யம். கிருபைனாலே இயேசுதான். கிருபையும் சத்தியமுமாக அவர் பூமியில் என்ன செய்தார்? அவதரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் நாட்களை கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனை கொடுக்கிற அந்த அப்பா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அந்த இலவசமாய் பெறுகிற அந்த ஒரு பாக்கியத்தை முன்னதாக நம்மை குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த அற்புதமான அந்த தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம். அப்படினாலே உலகத்திலே லௌகீக ஞானத்தினாலே, மாயமான தந்திரத்தினாலே அநேக உபதேசங்கள், அநேக சபைகள் இருக்கிறது. அதனாலே ரட்சிப்பா அடைய முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிபூரணம் இருக்கிறது என்றால் பரிபூரணத்தை நாம் பெரும்படியாக ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வசனத்துக்கு நடுங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.